வணக்கம் நேயர்களே, 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் பார்த்திபன். இறுதிக்கட்ட கூட்டணி காட்சிகள் ஒருபுறம், அதிமுகவின் அனல் பறக்கும் பிரச்சாரம் மறுபுறம் என தேர்தல் ஜுரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஆனால் தீர்ப்பு எழுத வேண்டிய வாக்காளர்களோ எல்லாவற்றையும் மௌன சாட்சியாக பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். அரசியல் அரங்கின் பரபரப்புகள், வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகள், இவை இரண்டையும் ஒருங்கே சொல்வதுதான் இந்த 40க்கு 40 நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி. எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய அடுத்த ஆண்டு திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தான் தனது பலத்தை பரிசோதித்து பார்த்தார். அதிமுக வேட்பாளர் மாயத்தேவர் அந்த தேர்தலில் அபார வெற்றி பெற்றார். அதுவே அதிமுகவின் விஸ்வரூப வளர்ச்சிக்கும் அடிகோலியது. அத்தகைய திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பற்றி தான் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தமது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக காந்திகிராம் பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறை தலைவர் பேராசிரியர் பழனிதுரை நமது மதுரை அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன் இன்றைய அரசியல் மேடையில் அரங்கேறிய சில முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். மத்தியில் அதிமுக அங்கம் வகிக்கும் அரசு அமையும் போது காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நதியை முறைப்படுத்தும் குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா உறுதியளித்துள்ளார். காங்கேயம் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், நடைபெறவுள்ள தேர்தல் நாட்டின் வளர்ச்சியை மாற்றியமைக்கும் தேர்தல் என்றார். தமிழகத்தில் மினி பேருந்துகளில் வரையப்பட்டுள்ள இலை சின்னத்தை மறைக்க உத்தரவிட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. எம்ஜிஆர் நினைவிடத்தில் அமைந்துள்ள இலை சின்னம் போன்ற வடிவத்தை மறைக்க வேண்டியதில்லை என்றும், அம்மா என்ற சொல் பொதுவானது என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின், சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளவே முதலமைச்சர் ஜெயலலிதா அவசரமாக வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக விமர்சித்துள்ளார். புதிய கட்சி தொடங்கும் திட்டம் எதுவும் இல்லை என முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பேசியதால் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி 2 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமர் வேட்பாளர் போட்டியிடும் தொகுதியை தேர்வு செய்வதில் பாஜக மேலிடம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் மேடையில் இன்று அரங்கேறிய சில முக்கியமான நிகழ்வுகளை சுருக்கமாக பார்த்தோம். இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பற்றி பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுவதற்காக காந்திகிராம் பல்கலைக்கழகத்தின் அரசியல் பிரிவு துறை தலைவர் பழனிதுரை நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். மதுரை அரங்கில் காத்திருக்கிறார். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்குள் போறதுக்கு முன்னாடி முதல்ல திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை பற்றி பார்க்கலாம். பூட்டு உற்பத்திக்கு பெயர் பெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி தங்கள் பிரச்சனைகளுக்கான சாவியை நீண்ட நாட்களாக தேடி வருகிறது என்கிறார்கள் அந்த தொகுதிவாசிகள். இந்த தொகுதியின் வரலாறு என்ன, தேவைகள் என்ன, தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். சேலம்னா மாம்பழம், திருநெல்வேலினா அல்வா, பழனினா பஞ்சாமிர்தம், திண்டுக்கல்னா இந்த பூட்டு. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில தான் நம்முடைய பயணம் இந்த முறை தொடங்குது. இவங்க தங்களோட அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினரை எதன் அடிப்படையில தேர்வு செய்ய போறாங்க, இந்த மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை எப்படி அணுக போறாங்க அப்படின்னு தொகுதிக்குள்ள போய் பார்ப்போம். வான்மழை பெய்யாதா, வாழ்க்கை செழிக்காதா என மக்கள் காத்துக் கொண்டிருக்கும் வறட்சி மிக்க தொகுதிதான் திண்டுக்கல். 2 ஆண்டுகளாக மழை இல்லாமல், நீராதாரம் இல்லாமல் தவித்து கிடக்கிறது இந்த பூட்டு தொகுதி. தவித்த வாய்க்கு தண்ணீர் கூட கிடைக்காமல் வாழ்க்கை போராட்டத்தை சந்தித்து வருகின்றனர் இந்த தொகுதி மக்கள். 1951ஆம் ஆண்டு முதல் 2009 நாடாளுமன்ற தேர்தல் வரை அதிகபட்சமாக அதிமுக 6 முறை இந்த தொகுதிகளில் வெற்றிக்கணியை பறித்திருக்கிறது. காங்கிரஸ் 5 முறையும், திமுக 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் திண்டுக்கல், நத்தம், ஆத்தூர், நிலக்கோட்டை, ஒட்டன்சத்திரம், பழனி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பாலபாரதி இருக்கிறார். நத்தம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவின் நத்தம் விஸ்வநாதன் உள்ளார். ஆத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவின் ஐ. பெரியசாமியும், நிலக்கோட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக புதிய தமிழகம் கட்சியிலிருந்து அதிருப்தியில் வெளியேறிய ராமசாமியும் உள்ளனர். ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக திமுகவை சேர்ந்த ஆர். சக்கரபாணி இருக்கிறார். பழனி சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவை சேர்ந்த KSN வேணுகோபாலு உள்ளார்.
திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் 13,74,639 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண்கள் 6,83,192 பேர், பெண் வாக்காளர்கள் 6,91,340 பேர், திருநங்கைகள் 107 பேர். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பற்றி பார்த்தோம். அடுத்ததாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியுடைய தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் பற்றி பார்க்கலாம். பெருந்தலைவர் காமராஜர் தீவிர அரசியலில் இருந்தபோது அரசியல் அரங்கில் நுழைந்து பாலபாடம் கற்றவர் என்ற பெருமைக்கு உரியவர் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் NSV சித்தன். அவரது அரசியல் பயணத்தையும் நாடாளுமன்ற செயல்பாடுகளையும் இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1934ஆம் ஆண்டு பிறந்தவர் NSV சித்தன். மதுரையில் உள்ள மதுரா கல்லூரியில் இளங்கலை பொருளாதாரம் பயின்ற இவர் ஒரு மூத்த காங்கிரஸ் அரசியல்வாதி. இளமை காலத்தில் இருந்தே காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டு வரும் இவர் முதலாக காங்கிரஸ் கட்சி சார்பில் 1967ஆம் ஆண்டு திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று தமிழக சட்டமன்ற உறுப்பினரானார். 1980 மற்றும் 1984ஆம் ஆண்டு தேர்தல்களிலும் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து காங்கிரஸ் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து மக்களவைக்கு 1996, 2004 மற்றும் 2009 காங்கிரஸ் கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரது நாடாளுமன்ற வருகை பதிவு 88% உள்ளது. இவர் நாடாளுமன்றத்தில் 63 விவாதங்களில் கலந்து கொண்டு 486 கேள்விகளை கேட்டுள்ளார். 2009ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வளர்ச்சிக்கு 19 கோடியே 40 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் 19 கோடியே 20 லட்சத்தை தொகுதியின் பல்வேறு திட்டங்களுக்காக செலவழித்துள்ளார். நான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பற்றியும் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினரான NSV சித்தன் பற்றியும் பார்த்தோம். சுருக்கமான செய்தி தொகுதி பார்த்தோம். இது பற்றி நம்முடைய மதுரை அரங்கில் காத்திருக்கக்கூடிய திரு பழனிதுரை அவர்களிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியுடைய பிரதான பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க பார்க்கிற பிரச்சனைகள் என்ன? அடிப்படையில திண்டுக்கல் ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன, வேலை வாய்ப்புக்கான ஆதாரங்கள் என்ன இருக்கிறது, அதை எப்படி பெருக்குவது என்பது ஒரு அடிப்படையான விஷயம். ஏன்னா இன்றைக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது, வேலை வாய்ப்பை பெருக்குவது தான் மிக முக்கியமான ஒரு செயல். இதுல இந்த நாடாளுமன்றத்திற்கு வரக்கூடியவர்கள் இது என்ன செய்ய முடியும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன, நாம அங்கே அந்த திண்டுக்கல் பகுதியில தண்ணீர் இல்லை என்று சொன்னால் நாம நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட போய் குடிநீர் இல்லை என்று கேட்பதிலே நியாயம் இருக்காது. ஏனென்றால் அது உள்ளாட்சி செய்ய வேண்டிய வேலை. அதே போல ஒரு 6 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. அதுல ஒரு விஷயத்தை நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நிறைவாக தன்னுடைய பணியினை பாராளுமன்றத்திலே செய்திருக்கிறாரா, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு பாராளுமன்றத்தின் மூலமாக ஏதாவது செய்ய முடியும் என்று முயற்சி செய்திருக்கிறாரா என்றுதான் பார்க்க முடியும். என்று அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தீர்வு கண்டு விடுவார் என்று சொல்வது நாம் மக்களை குழப்புவதாகும். ஆகையினால இந்த நாடாளுமன்றத்தில் இந்த பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கக்கூடிய NSV சித்தன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலை என்பதை ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் கொடுத்த பட்டியலில் பார்த்தால் மிகச் சிறப்பாக பணியாற்றியிருக்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் இருக்கிறது. அல்லது இந்த 5 கோடி ரூபாயை முறையாக செலவழித்திருக்கிறாரா என்று சொன்னால் சிறப்பாக செலவழித்திருக்கிறார் என்பதற்காக நீங்களே ஆதாரத்தை திரட்டி தந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலும் அவர் சிறப்பாக செயல்பட்டிருக்கார். இது தவறொன்றும் கிடையாது. அடுத்து அந்த நிதியை பயன்படுத்துவதில் எந்த விதமான பிரச்சனைக்கும் ஆள்படவில்லை. அவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டுமே ஒழிய அதில் அவர் சிறப்பாக செய்யவில்லை. ஏனென்றால் கேள்வி கேட்பது, பாராளுமன்றத்தில் பங்கேற்பது என்ற எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்திருக்கிறார். அதில் ஒன்றும் குறையாக தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு பிரச்சனைகளுக்கு வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், என்னென்ன திட்டங்களை கொண்டு வரலாம், அரசாங்கத்திற்கு என்னென்ன ஆலோசனைகளை சொல்லலாம் என்று நாம் பார்க்கலாமே அன்றி அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் கிடைக்கவில்லை என்பதனால் இந்த பாராளுமன்றத்திற்கு செல்லக்கூடியவர் தண்ணீர் கொண்டு வந்து விடுவார் என்று நாம் சொல்ல முடியாது. புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு
நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ இது கூட நீங்க சொன்னது போல 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அவை எல்லாற்றையும் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம நம்மளுடைய நிகழ்ச்சியில திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். திரும்பிய திசையெல்லாம் பட்டு போன தென்னை மரங்கள் காட்சி தருகிறதா? அப்படி என்றால் நீங்கள் திண்டுக்கல் தொகுதியில் நிற்கிறீர்கள் என்று அர்த்தம். சர்வதேச தரத்திற்கு பூட்டு தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்பது இங்குள்ள விவசாயிகளின் கோரிக்கை. இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்ப சுருக்கமா பார்க்கலாம். வறட்சியான பூமியும் நீரின்றி பட்டுப்போன தென்னை மரங்களும் திண்டுக்கல் தொகுதியின் வறட்சியின் சாட்சியாய் வரவேற்கிறது. திண்டுக்கல்லில் கடந்த 2 ஆண்டுகளாக சரியான மழை இல்லாததால் மக்கள் வறட்சியின் பிடியில் இருந்தனர். குடிநீர் தட்டுப்பாடு தலைவிரித்து ஆடுகிறது. வான் உயர வளர்ந்த தென்னை மரங்கள் நிலத்தடி நீரும் மழை நீரும் இல்லாததால் காய்ந்து அழிந்து போய் நின்ற காட்சிகள் கொடூரம். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் வறட்சி என்ற சொல்லுக்கு முழு பொருத்தமாய் காட்சி தருகிறது. எங்க ஊர்ல தண்ணி இல்லப்பா, கிணத்துலயும் தண்ணி இல்ல. 3-4 வருஷமா தண்ணி இல்லாம போர் போட்டும் தண்ணி இல்லாம போச்சு. பூராம நாங்க தண்ணி வாங்கிட்டு 2,000 ரூபான்னு போட்டு தண்ணி வாங்கி குடிக்கிறோம். நிலைமையில இருக்கு. ஆடு மாடு கூட நாங்க வளர்க்க முடியல. திண்டுக்கல்லை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். காவிரியை திண்டுக்கலுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண்மாய்களை பராமரிக்க வேண்டும். நீர் ஆதாரங்களை பெருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை இந்த பகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். திண்டுக்கல் பகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருக்கு. குடிநீர் 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி வந்துட்டு இருக்கு. திண்டுக்கல்ல இந்த பிரச்சனை தீராத ஒரு பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கு. திண்டுக்கல் என்றாலே பூட்டு நினைவுக்கு வரும். பாரம்பரியமிக்க திண்டுக்கல் பூட்டு தொழிலாளர்களின் நிலைமை இப்போது பரிதாபம். சர்வதேச போட்டி இந்த தொழிலை நசுக்கி உள்ளது. புவிசார் குறியீடு கொடுத்து ஊக்குவித்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் எனும் இந்த தொழிலாளர்கள் தங்கள் தொழிலை மேம்படுத்த தொகுதி எம்பி எதுவும் செய்யவில்லை என்கின்றனர். 10 ரூபாய்க்கு வேலை பார்க்கமா, அந்த பொழுதுதான் 10 பேர் வேலை பார்க்கறாங்க. அதை வச்சு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 1000 2000 பேருக்கு 1500 1000 பேர் தான் இருப்பாங்க. முதல்ல 3000 4000 இருந்தாங்க. எல்லாம் குறைஞ்சிச்சுன்னா அதை விட்டு வேற பக்கம் போயிட்டாங்க, வேற வேலைக்கு. அதாவது நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களோட போயிடலாம், அடுத்து பிள்ளைகளுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. 2வது இந்த கூட்டு தொழிலுக்கு அதிகம் ஆள் கிடையாது. இருக்கிற ஆளோட முடிஞ்சுங்க. மேற்கொண்டு ஆள் வர்றதுக்கு ஒன்றும் வழி இல்லை. என்ன கேட்டீங்கன்னா வேலை ரொம்ப கஷ்டமான வேலை. ஏகப்பட்ட பேர் இந்த தொழிலே இறந்துட்டாங்க. அடுத்து இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு ஆளு கிடையாது. எங்களோட இந்த தொழில் முடிஞ்சு. திண்டுக்கல் தொகுதியின் பிரச்சனைகள் குறித்து அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலபாரதியிடம் சில கேள்விகளை முன்வைத்தோம். அதற்கு அவர் அளித்த பதில்களை இப்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் வழக்கமா பெய்யற மழையை காட்டிலும் ரொம்ப குறைவா பெய்யுது. விவசாயிகளுக்கு ஏற்கனவே மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் உரம் விலையை கடுமையா கூட்டிட்டாங்க. முதல்ல எல்லாம் உரத்தினுடைய விலை ஒரு மானியம் கொடுத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. இப்ப இந்த உரம் மூட்டைகளினுடைய விலையை அவங்க உரத்தை யார் தயார் பண்றாங்களோ அவங்களே உயர்த்திக்கலாம்னு ஒரு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்ததனுடைய விளைவாக உரம் விலை கூடுனது மட்டுமல்ல, உரம் சாதாரண கடைகள்ல எளிமையாக விவசாயிகளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்னொன்னு, இந்த காலகட்டத்தில் மத்திய அரசு மூலமாக விவசாயிகளுக்கு எந்த வங்கியும் கடன் உதவியே செய்யல. மாணவர்களுக்கான கல்வி கடன் அப்படின்னு தான் அரசு அறிவிச்சதே தவிர விவசாயிகளுக்கான கடன் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. அப்போ கடனும் வங்கி மூலம் கிடைக்காது. அப்போ வட்டிக்கு கடன் வாங்கி மழையும் இல்லாத காலத்துல பூச்சி மருந்து விலையும் கடுமையா கூடியிருக்கு. இதுக்கு மேல மத்திய அரசு நெல் கரும்பு போன்ற இந்த பயிர்களுக்கு மாநில அரசு மானியம் கொடுத்து விலையை உயர்த்துறாங்க. அதை மத்திய அரசு செய்யணும். ஆனா மத்திய அரசு செய்யல. விவசாயிகளுக்கு தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு வழி இல்லாமல் கடுமையான பாதிப்பை அடைந்திருக்காங்க. விவசாயிகள் தான் மிக மோசமாக இந்த காலங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடிப்படை காரணம் மத்திய அரசினுடைய கொள்கை ஒரு மிக முக்கிய காரணம். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ திருமதி பாலபாரதி அவர்களும் அவங்க பிரச்சனைகளை முன் வச்சு சொன்னாங்க. இப்போ இது குறித்து நம்முடைய மதுரை அரங்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி விருந்தினரிடம் கேட்கலாம். விவசாயிகள் பிரச்சனை தான் பிரதான பிரச்சனையாக திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்குள் இருக்கிறது. உரம் விலையும் உயர்ந்து விட்டது, தண்ணீரும் இல்லை, விவசாயம் பண்ண முடியல, கடன் வாங்க போனால் வங்கியில கடனும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சனையை தீர்க்க என்ன செய்திருக்கணும், ஏன் இன்னும் அது செய்யல?
ஒரு அடிப்படையான பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கணும். 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் ஒரு முக்கிய இலக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், நீங்க இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியில் இந்த விவசாயத்தினுடைய பங்களிப்பு என்ன என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொரு உண்மையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய பங்களிப்பு என்பது மிக குறைவு. பொருளாதார வளர்ச்சிக்கு இதனுடைய பங்களிப்பு என்பது மிக குறைவு. ஆனால் அதே நேரத்தில் 58% மக்கள் வாழ்வு ஆதாரத்தை எதை நம்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால் விவசாயத்தை நம்பியிருக்கிறார்கள். அதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும், விவசாயத்தை நம்பி வாழுகின்ற பொழுது அவர்கள் லாபகரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த விவசாயம் செய்கின்ற முறை மாற்றப்பட வேண்டும். அதற்கான புதிய யுத்திகளும் புதிய கொள்கைகளும் வர வேண்டும். அது எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், நாடாளுமன்றத்திலேயோ அல்ல சட்டமன்றத்திலேயோ இந்த கொள்கைகளை கொண்டு வர முடியும். இதற்கு 2 அரசாங்கமும் பாடுபடலாம், மத்திய அரசாங்கம் மட்டுமே அல்ல. அந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற கொள்கைகளிலே ஒரு கூட்டுறவு முறை, அதாவது சோசியல் பிசினஸ் என்று இப்பொழுது ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். ஒரு 20 பேர் அல்லது 30 பேர் சேர்ந்து இந்த விவசாயத்தை முன்னெடுத்து செல்ல முடியும். அது வேறொரு நிலையில் இருக்க வேண்டும். தொழில்நுட்பத்தை உள்ளடக்கியதாக கொண்டு செல்வார்களே ஆனால் நிச்சயமாக இந்த விவசாயத்தை வேறொரு நிலைக்கு எடுத்து செல்ல முடியும். இன்றைக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் என்று பயிற்சிக்கக்கூடிய நிலையிலிருந்து இவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு 30 பேர் அல்லது 40 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய கூட்டுறவு, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்க கூட்டுறவு இல்லாமல் புதிய கூட்டுறவு, மக்கள் கூட்டுறவாக அது மாறுமையானால் நிச்சயமாக அது பல்வேறுபட்ட நிலைகளிலே இந்த பொருளை உற்பத்தி செய்வது மட்டுமல்ல, உற்பத்தி செய்த பொருளை அதற்கு மேலே அதை விற்பதற்காக பல்வேறு முயற்சிகளை கூட்டுறவு முறையில் செய்தால் நிச்சயமாக பலனளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்முடைய விவசாயிகள் செய்யவில்லை. அதற்கான ஊக்கமும் ஆக்கமும் அரசாங்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் செய்திருக்க வேண்டும். அது செய்யாத காரணத்தினால பழைய முறையிலேயே நாம் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். புதிய முறைக்கு நாம் மாற வேண்டும். அந்த புதிய முறை விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான தீர்வை முன்வச்சிருக்கீங்க. நிச்சயமாக யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குள் எஞ்சியிருக்கும் சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன பிரச்சனை இருக்கு என்பதை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். இப்போ நம்ம திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியை பார்த்தோம். அதை தொடர்ந்து அடுத்ததாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குள் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சட்டமன்ற தொகுதி நத்தம். தங்களின் வாழ்வாதாரம் சத்தமின்றி அழிந்து வருவதாக கூறுகின்றனர் இந்த நத்தம் பகுதி விவசாயிகள். நெல் உள்ளிட்ட ஆதார பயிர்களும் புலி, மாம்பழம் போன்ற பணப்பயிர்களும் இங்கு நலிவை சந்தித்து வருவதாக சொல்கிறார்கள். இதனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய பிரதான கோரிக்கை. இந்த தொகுதியை பொறுத்தவரையில மாம்பழம், தென்னை மற்றும் புலி இது 3 தான் இங்க பிரதானமா சாகுபடி செய்யக்கூடிய விவசாய பொருட்களா இருக்கு. ஆனா இந்த 3மே இப்போ இல்ல அப்படின்னு தான் சொல்றோம். அந்த அளவுக்கு இந்த பகுதியில வறட்சி பாதித்திருக்கிறதா விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க. மழை மறைவு பிரதேசமான நத்தமும் போதிய மழை இல்லாததால் வேளாண்மை பாதித்து காணப்படுகிறது. தென்னை, புலி, மாம்பழம் இங்கு பிரதானமான விவசாயம். ஆனால் மழை பொய்த்து போனதாலும் நிலத்தடி நீர் வற்றி போனதாலும் இந்த விவசாயம் அடிபட்டுள்ளது. இப்பகுதியில் கிணற்று நீரும் வற்றி போய் உள்ளது. இதனால் இந்த பகுதி விவசாய மக்கள் குளம் வெட்டுவது போன்ற மாற்று வேலைக்கு சென்று வருகின்றனர். 3 கேணிலையும் மோட்டார் அப்படியே வச்சிருக்கோம். 3 கேணிலையும் தண்ணி இல்ல. 2 வருஷமா குடிக்கிறதுக்கு தண்ணி கஷ்டம் ரொம்ப. மழையும் பெய்ய மாட்டேங்குது, தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது. மரம் பூரா 400 மரத்துக்கு மேல இங்கே பட்டு போயிருச்சு. பூராவே கொண்ட சார்ந்து அப்படியே போயிருச்சு. எதுவுமே செய்ய முடியல. நாங்கள் இவ்வளவு தென்னை மரத்தை காப்பாற்றிட்டு இப்போ கடைசியில் நான் குளத்து வேலைக்கு போயிட்டு விளக்கமா இருக்கிறதே எங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு வரேன். எங்க ஏரியா பக்கம்லாம் மழை இல்லாம தென்னை மரங்களை வேஸ்ட்டுப்போம். 10,000 காய் வெட்டுறவங்களுக்கு 100 காய் தான் வருது. இந்த ஓடைகள் வேலை கொடுத்தனால கொஞ்சம் மக்கள் இப்ப எல்லாம் எங்க மாதிரி ஏழைகள்லாம் இந்த ஓடையில வேலை கொடுக்குறாங்கல்ல, அதை வச்சு கொஞ்சம் சமாளிக்கிறாங்க. மாம்பழம் அதிகம் விளையக்கூடிய இந்த பகுதியில் மாம்பழத்தை பாதுகாத்து விற்கும் வகையில் பதப்படுத்தும் கிடங்கு ஒன்றை அரசு சார்பில் அமைத்து தர வேண்டும் என்பது இந்த பகுதி மாம்பழ விவசாயிகளின் கோரிக்கை. அதேபோல் மாம்பழத்தை கூழாக மாற்றி விற்கும் வகையில் மாம்பழ கூழ் தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. மாங்காய் ஒடிக்கிறேன், அது குளங்களுக்கு தான் அனுப்பிட்டு இருக்கிறேன், வடநாட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன். அங்க பேட்டியை இந்த பேட்டியா ஒண்ணுமே கிடையாதுமா. அடுத்ததாக தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய காய்கறி சந்தை என்ற பெருமை கூறியது ஒட்டன்சத்திரம்.
இதனை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த வேண்டும் என்பது இங்குள்ள வியாபாரிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் பல கோரிக்கைகளையும் ஒட்டன்சத்திரம் பகுதியில் கேட்க முடிகிறது. அது என்ன என்பதை நீங்களே பாருங்கள். இப்ப நம்ம ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்ல இருக்கோம். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மார்க்கெட்டுகள்ல ஒண்ணு அப்படின்னு இந்த மார்க்கெட்டை வந்து சொல்லலாம். இந்த பகுதியில இருக்க விவசாயிகளோட கோரிக்கை என்ன அப்படின்னா, இங்க இருந்து வெளி மாநிலங்களுக்கு வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி ஆகிற காய்கறிகளை வந்து அதை வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு குளிர்சாதன கிடங்கு வேணும் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளோட நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒட்டன்சத்திரம் தொகுதி மக்கள் பெரிதும் நம்பியிருப்பது காய்கறி மார்க்கெட்டை தான். திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதி விவசாய நிலங்களில் விளையக்கூடிய காய்கறிகள் அனைத்திற்கும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டு தான் விற்பனை மையம். தினமும் பல நூறு லாரிகளில் காய்கறிகள் வருவதும் போவதுமாக இந்த மார்க்கெட் தினமும் பரபரப்பாகவே இருக்கிறது. காய்கறி உற்பத்தி செய்யும் விவசாயிகள், வாங்குபவர்கள், விற்பவர்கள், ஏஜென்ட்டுகள், வாகன போக்குவரத்து உள்ளிட்ட சார்பு தொழிலில் இருப்பவர்கள் என கணிசமானவர்கள் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டை நம்பி பிழைப்பு நடத்துகின்றனர். ஆனால் காய்கறிகளை கெட்டுப்போகாமல் பாதுகாக்க பதப்படுத்தும் கிடங்கு வசதி இந்த மார்க்கெட்டில் இல்லாதது இந்த பகுதி விவசாயிகள், வியாபாரிகளை கவலையடைய செய்துள்ளது. கிடங்கு வந்தா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்குங்க. எங்களுக்கு அது வந்துச்சுன்னா அதாவது வச்சுக்கலாமுங்க, எங்களுக்கு வந்து பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கலாமுங்க. எங்களுக்கு வந்து விலைவாசி வந்து சம்சாரிக்கு வந்து குறைவிடாம போட்டு கொடுக்க முடியுங்க. தண்ணி இல்லாம அவங்க இருக்கிற தண்ணிக்கு அருந்த தண்ணியில விவசாயம் செஞ்சு கொண்டுட்டு வர்றாங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு அவங்க வந்து வச்சு விற்கிற நிலைமையில் இல்ல. இன்னைக்கு கொண்டு வந்த காய் இன்னைக்கு அழிச்சாகணும். அழிக்கலங்கும் போது கேட்கற விலைக்கு தான் போட்டாகணும். குளிர்சாதன கிடங்கு இருந்துச்சுனால் அதுல கொண்டு போய் காய வச்சுக்கலாம், மறுநாள் அந்த காயை போடலாம். ஒட்டன்சத்திரம் மக்களும் தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். விவசாயம் பாதிப்பு, குடிக்க தண்ணீர் இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். காவிரி நீரை கொண்டு வர வேண்டும் என்பது இவர்களது எதிர்பார்ப்பு. நிலத்தல் நீர் மட்டம் முதல்ல 200 அடியில் இருந்துச்சு, 400க்கு போச்சு. இப்ப 1200க்கு போய் இல்ல. அவன் எதுவுமே ஜீவிக்கு வழியே இல்ல. இனி அடுத்த ஒரு மாசத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு தரவா இருக்காது. ஒட்டன்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்காது, இதுல கம்ப்ளீட்டா இல்ல. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் பிரச்சனைகளை பார்த்து வருகிறோம். இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் மிக முக்கியமான ஒரு செய்தி, இன்றைய தேர்தல் வியூகம் பகுதி இடம்பெற இருக்க செய்தி இதுதான். அதாவது சுவரொட்டி சொல்லும் செய்தி. போஸ்டரில் இடம் பிடித்து சிக்கலை வரவழைத்து 2 சின்னங்கள். யார் அடித்த போஸ்டர், யாருக்கு சிக்கல்? திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா நிலக்கோட்டை மற்றும் ஆத்தூர் தொகுதிக்குள்ள பிரச்சனைகளை பார்க்கலாம். நிலக்கோட்டையும் ஆத்தூரும் இரட்டை தொகுதிகள் என்று சொல்லும் அளவுக்கு தொழில் மற்றும் பிரச்சனைகளில் ரெண்டுமே ஒன்று போலதான் இருக்கு. இந்த 2 தொகுதிகளையும் ஒன்றிணைந்து அங்க என்ன பிரச்சனைன்னு இப்ப பார்க்கலாம். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மக்களின் முக்கியமான தொழில் பூ வியாபாரம். இங்கு மல்லிகை, சாமந்தி பூ ஆகிய பூக்களின் விளைச்சல் அதிகம். இந்த பூக்களை நம்பி பல குடும்பங்கள் பிழைப்பு நடத்தி வருகின்றன. நிறைய தண்ணீர் வசதி இருந்தால்தான் பூ விளைச்சல் பெருகும். ஆனால் மழை பொய்த்து போன இந்த பூமியில் பூ விவசாயமே அழிந்து விட்டதாக கூறுகின்றனர் வியாபாரிகள். கடந்த 2 வருடமா மழை போதிய அளவு பெய்யலைங்க சார். அதனால விவசாயத்துக்கு வர பொருளுக்குலாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சு. பூ ரொம்ப வரது குறைவு. அதுக்கேற்ற மாதிரி வியாபாரங்களால செய்ய முடியல. 2வது மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி ரொம்ப குறைஞ்சு போச்சு. எந்த ஒரு பண்டிகை காலத்துக்குமே பூ அதிகமா விற்பனை ஆறுது இல்ல. இப்ப பிள்ளையார் நத்தம், எத்திலோடு, ஆவரம்பட்டி இந்த மாதிரி கம்மா பெரிய பெரிய கம்மாலாம் இருக்கு சார். கிட்டத்தட்ட 20 ஏக்கர் 30 ஏக்கர்ல கம்மா இருக்கு. அந்த நீர் ஆதாரத்தை எல்லா கம்மாய்களுக்கும் பெருக்கிட்டா இந்த விவசாயம் ஓரளவா சமாளிச்சு கொஞ்சம் வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வரலாம். தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் வைகை ஆற்றில் இருந்து நிலக்கோட்டைக்கு வாய்க்கால் உருவாக்கி நீர் கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் மக்கள். நிலக்கோட்டையில் பூக்கு நல்ல விலை கிடைப்பதில்லை என்ற கவலையும், சென்ட் தொழிற்சாலை அமைத்தால் தொழில் பெருகும் என்ற கோரிக்கையும் உண்டு. காவிரி நீர் கொண்டு வரதா சொல்றாங்க. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு காவிரி நீர் ஏற்படுமே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு ஒன்னும் வர்ற மாதிரி இல்லையா. நிலக்கோட்டையின் மற்றொரு முக்கியமான பிரச்சனை கொடை ரோடு ரயில் நிலையம். இங்கு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்வதில்லை. இந்த வழித்தடத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களின் கோரிக்கை. ஒரு 18 கிராமம் இருக்கு. எல்லா பேரும் இந்த ட்ரெயின் நம்பி தான் இருக்காங்க. ஒரு நிறைய எக்ஸ்பிரஸ் இப்ப நிக்கிறதே இல்ல. முன்னையாவது நின்றுச்சு, இப்ப நின்று தான் விட்டாங்க. பக்கத்துல கொடைக்கானல் இருக்கு. வெளிநாட்டு சுற்றுலா பயணி வெளியூர் சுற்றுலா பயணி இங்க நம்பி தான் இங்க ட்ரெயின்ல இறங்கி தான் போறாங்க.
ஆனால் இப்போ இந்த ட்ரெயின் நிற்கிறதுனால எங்களுக்கு லோக்கலும் வியாபாரம் பாதிக்குது, பொதுமக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. காலேஜுக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க வந்து அந்த ஒரு ட்ரெயின் நம்பிட்டு தான் இருக்காங்க. ஆத்தூரில் காமராஜர் நீர்த்தேக்கம் இருப்பதால் இந்த பகுதி ஓரளவு செழிப்பாகவே இருக்கிறது. ஆனால் அடிப்படை வசதிகள் பெரிய அளவில் இல்லாத கிராமப்புறம். இந்த பகுதி மக்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஆறுதலாக அமைந்துள்ளது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குள் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் சட்டமன்ற தொகுதி பழனி. ஒட்டுமொத்த தொகுதியும் ஒரே இடத்தை சார்ந்திருக்கிறது என்ற பெருமைக்குரியது பழனி சட்டமன்ற தொகுதி. பழனி முருகன் கோவில் தான் இந்த தொகுதியின் மூலாதாரமாக விளங்குகிறது. அதே சமயம் இதன் தேவைகளும் கோவிலை சுற்றியே அமைந்திருக்கின்றன. அவை என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். அரோகர கோஷத்தோட பக்தி பரவசம் பொங்கி வெளியிற ஒரு பகுதியில தான் நம்ம இருக்கோம். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி சட்டமன்ற தொகுதியில தான் நம்ம இருக்கோம். இந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை தீர்த்து வைக்கிறதா எம்பி வாக்குறுதி கொடுத்தும் அதை இதுவரை நிறைவேற்ற அப்படின்னு இந்த மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. பஞ்சாமிர்தத்திற்கு பேர் போன பழனி தொகுதி மக்கள் பெரிதும் நம்பி இருப்பது முருகப்பெருமானைத்தான். ஆம், பழனி முருகன் கோவில் சார்ந்த சிறு தொழில்களை நம்பி ஏராளமான மக்கள் இங்கு பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்த தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஈரோடு டு பழனி ரயில் திட்டம். இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் இருந்து பழனி வரும் பக்தர்களின் எண்ணிக்கை கூடும். அவர்கள் மூலம் தங்கள் வியாபாரம் பெருகும் என்பது பழனி வியாபாரிகளின் கருத்து. ஈரோடு டு பழனி ரயில் மார்க்கம் சௌரியமா இருக்குன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். பஸ்ல வர்றது இடத்துல இருக்கு, இங்க வந்து சேர்ந்து எல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ட்ரெயின் சேவை தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதேபோல் கேரளா பக்தர்களை ஈர்க்கும் வகையில் பாலக்காடு டு பழனி ரயில் திட்டத்தையும் செயல்படுத்த வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கை. இதன் மூலம் கோவை மக்களும் கேரள மக்களும் பயனடைவார்கள். பழனி பக்தர்களும் இந்த கருத்தை முன்வைத்தனர். பழனிக்கு கேரள பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அந்த அகல ரயில் பாதை பழனி டு கேரளா பாலக்காடு அகல ரயில் பாதை திட்டம் முடங்கி போச்சு. அதுக்கு இவரு நல்ல ஒரு கவனம் செலுத்தி இருந்தா ரொம்ப வரவேற்கக்கூடிய நிகழ்வா இருந்திருக்கும். திண்டுக்கல் தொகுதிக்கே உண்டான அடிப்படை பிரச்சனைகள் பழனியிலும் இருந்தன. குடிநீர் தட்டுப்பாடு, அடிப்படை வசதிகள் இல்லை, தொழிற்சாலை இல்லை என்ற கவலைகளையும் பழனி தொகுதி மக்கள் முன்வைத்தனர். பழனி முருகனுக்கு நிறைய பக்தர்கள் மொட்டை போடுகின்றனர். கழிவு முடிகளை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்த தொகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். இதில் சுற்றுலா தலமாக பழனியை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை மிக முக்கியமானது. இது சுற்றுலா தலமா இருக்கக்கூடிய ஒரு பார்வையா இருக்கணும். இனியும் பழனி 30 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையிலேயே பழனி இருக்கு. பழனி எந்த ஒரு முன்னேற்றமான ஒரு சூழல் இல்ல. ஒரு வர பக்தர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியோ எதுவுமே செய்யறதுக்குண்டான நிலை இதுவரைக்குமே கிடையாது. குடிநீருக்காண்டி ஏற்கனவே 21 கோடி ரூபாய் ஒதுக்கி இங்க பாலாத்துல இருந்து தண்ணி கொண்டு வரதுக்கு பைப் பதிக்கிறாங்க. ஆனா பதிச்சும் இன்னும் தண்ணி வராம இருக்கு. 2 நாளைக்கு ஒரு தான் அடிவார பகுதியிலே தண்ணி வருது. மேல மலைக்கே வர்ற தண்ணி கிணத்து தண்ணி தான் வர்றாங்க, நல்ல தண்ணி வர்றது இல்ல. உப்பு தண்ணியை ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குள் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத களத்தில் இருந்து பார்த்தோம். இப்போ இது குறித்து நம்முடைய மதுரை அரங்கத்தில் காத்திருக்கக்கூடிய விருந்தினரிடம் பேசலாம். திரு பழனிதுரை, இப்போ 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்த்தோம். குடிநீர் பிரச்சனை ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்கு. அதை தீர்க்கிறேன் அப்படின்னு எம்பி வாக்குறுதி கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனை ஆனால் இன்னும் தீர்க்கப்படாமல் தான் இருக்கிறது. இது யதார்த்தத்தில் இன்னும் தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இதை தீர்ப்பதற்கு நீங்கள் முன்வைக்கும் தீர்வு என்ன? ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். நான் இதுக்கு ஒரு உண்முதாரணத்தை சொல்லுவேன். காந்தி நகர்ல எல்கே அத்வானி போட்டியிட்ட பொழுது அந்த தொகுதியிலிருந்து மக்கள் கொண்டு போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. என்னன்னா குடிநீர் வேணும்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. அந்த பெட்டிஷனை வாங்கின உடனே சொன்னாரு, நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் போட்டி போடுகிறேன், இது எனக்குள்ள வேலையே இல்லை, உங்களுடைய உள்ளாட்சியை போய் அணுகுங்கள் என்று சொன்னார். இதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை இதுதான். அவர் நான் அந்த குடிநீர் பிரச்சனையை தீர்க்கிறேன் என்று சொன்னால் இது யதார்த்தமாக ஒரு அரசியல்வாதி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பிராமிஸ் என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன முடிவெடுத்தார் என்று அவரைத்தான் கேட்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி சொன்னார்கள். நத்தம் பகுதியை சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு புளி இருக்கிறது, எங்களுக்கு மாம்பழம் இருக்கிறது, இப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது, தென்னை மரம் எல்லாம் வாடிவிட்டது என்று சொன்னார்கள். ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது.
நாம் இருந்த இடத்தில் இருக்கக்கூடாது. புளி இருக்கிறது என்று சொன்னால் அது புளி பேஸ்டாக கடையில் இருக்க வேண்டும். அது பதப்படுத்தப்பட்ட மாறுபட்ட ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக அது எங்க இருக்கணும்னு சொன்னா இன்னைக்கு வரக்கூடிய இந்த பெரிய பெரிய மார்க்கெட்ல அது போய் இருக்கணும். அது புளியாக பழைய நிலையில சாக்கக்குள்ள இருந்தா அது விலை போகாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்னொன்று, தொழிற்சாலை அமைக்க வேண்டும், தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னவாக இருக்கிறது என்றால் இருக்கக்கூடிய தொழிற்சாலையை விற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது தொழிற்சாலைகள் என்பது யார் உருவாக்குவார்கள் என்று சொன்னால் தொழில் கட்டமைக்கக்கூடியவர்கள், வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள், உள்நாட்டிலிருந்து மூலதனம் செய்யக்கூடியவர்கள் செய்வார்கள். இதை முயற்சி செய்ய வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மாநில அரசாங்கம் நல்ல திட்டங்கள் வைத்திருக்கிறது. அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்ன பிரச்சனையாக நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அரசாங்க திட்டத்திற்கும் மக்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறது. இந்த அரசாங்க திட்டத்தினை மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய அரசாங்க கட்டமைப்புகள் அல்ல அரசாங்க துறைகள் என்பது தெளிவாக திறமாக வேலை செய்யவில்லை என்பதுதான் நமக்கு புரியக்கூடிய செய்தி. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய வேலை என்று சொன்னால் அந்த நாடாளுமன்றத்தின் மூலமாக இந்த பகுதிக்கு எதை கொண்டு வரலாம், தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கிறது, எந்த அமைப்புகள் இங்கே தொழில் தொடங்க வருகிறது என்பதை போன்ற பல விஷயங்களை சிந்தித்திருக்கலாம் அல்லது முடிவெடுத்திருக்கலாம். அல்லது வரக்கூடிய காலங்களிலே கூட நாடாளுமன்றத்திற்கு வரக்கூடியவர் அந்த வேலைகளை செய்யலாம். இதைவிட மிக முக்கியமான ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எத்தனை பேருக்கு பிரதிநிதியாக இருக்கிறார்? லட்சக்கணக்கான மக்களுடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றத்துக்கு செல்கிறார். இது எந்த நாட்டிலுமே இந்த பிரதிநிதித்துவ முறை இருக்கக்கூடிய நாட்டில் லட்சக்கணக்கான பேரை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஏனென்றால் இவர்களுடைய பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கிறதா, சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிறதா, அல்லது உள்ளாட்சிக்குள்ளே இருக்கிறதா, இதை பகிர்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப பாராளுமன்றத்தின் மூலமாக மத்திய அரசின் மூலமாக எவற்றையெல்லாம் தீர்க்க முடியுமோ அவற்றை தீர்ப்பதற்கு முயற்சி செய்வது ஒன்று. இரண்டு, இந்த பிரச்சனைகளை எடுத்து சென்று ஏதாவது கொள்கைகளை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய முடியுமா என்று இந்த பாராளுமன்ற உறுப்பினர் முயற்சி செய்யலாம். அப்படி செய்தால் நிச்சயமாக இந்த பகுதிக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரலாம். நான் அடிக்கடி சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால் இனிமேல் இந்த விவசாயத்தை இந்த முறையிலேயே வைத்துக் கொண்டிருப்பதனால் எந்த பிரயோஜனமும் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. நிச்சயமாக நாம் வாய்க்கும் கைக்குமாக வாழ்வோமே அன்றி நாம் ஒரு வளமான வாழ்வை இந்த விவசாயத்தின் மூலமாக உலகத்தில் வந்திருக்கிறது. மாற்று சிந்தனையை முன்வைத்திருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். 6 சட்டமன்ற தொகுதிகளை பார்த்து விட்டோம். அடுத்ததாக இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குள் ஒரு சுற்றுலா, உலக புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமும் இருக்கிறது. அங்கேயும் சில பிரச்சனை இருக்கின்றன. அது என்ன என்று பார்க்கலாம். பசுமை போர்த்திய காடுகள், எலும்பை சிலிட வைக்கும் குளிர்பனி, அண்ணாந்து பார்க்க வைக்கும் மலை சிகரங்கள் என தமிழ்நாட்டின் தலையாய சுற்றுலா தலமாக விளங்குகிறது கொடைக்கானல். அதே சமயம் இந்த மலை பூமி இன்னும் வேண்டுவது என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். பழனி சட்டமன்ற தொகுதியின் ஒரு பகுதியாக இருக்கிறாள் மலைகளின் இளவரசியான கொடைக்கானல். முழுமுற்றாக சுற்றுலாவை நம்பியுள்ள கொடைக்கானல் வாசிகள் சுற்றுலாவை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முதன்மையாக வைக்கின்றனர். பகல் நேர சுற்றுலா மட்டுமே தற்போது உள்ளது. மாலை நேர சுற்றுலா நடவடிக்கைகளை அதிகரித்தால் சுற்றுலா வருமானம் பெருகும் என்பது இந்த பகுதி மக்களின் எண்ணம். அந்த ஏரியை சுத்தி இங்க முன்னாடி அந்த செடி இடியுமா இருக்கு. அதை இப்ப கிளீன் பண்ண மாட்டாங்க. சீசன் ஒட்டி அந்த டைம் தான் கிளீன் பண்ணுவாங்க. கிளீன் பண்ணாலும் அதை அந்த ஓரத்திலேயே தான் போட்டு போயிடுவாங்க. அதனால வர டூரிஸ்ட் அந்த லேக்கை பார்த்துட்டு அதை அவ்வளவு விரும்ப மாட்டாங்க. அட்மாஸ்பியரை கெடுத்துரும். அதை கொஞ்சம் வேகமாவே அமல்படுத்தணும். கொடைக்கானலில் முக்கியமான பிரச்சனை குடிநீர். மனோரஞ்சிதம் அணை தூர்வாரப்படாமல் உள்ளது. முறையாக தூர்வாரி நீர்வரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பது கொடைக்கானல் மக்களின் கோரிக்கை. இங்க மழை பெஞ்சாலும் எல்லாம் இந்த பக்கம் பழனி, இந்த பக்கம் பெரியகுளம் அந்த மாதிரி தண்ணி போயிடும். இங்க இருக்கிறதுக்கு இடம் இல்ல. பண்டில் இருக்கு, பண்டில இருக்கிற அளவுக்கு தான் தண்ணி வரும். கொடைக்கானல் மலைப்பாதைகளை சீரமைக்க வேண்டும். சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடங்களில் கழிப்பட வசதிகளை அதிகரிக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பேணி காக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை கொடைக்கானல் மக்கள் முன்வைக்கின்றனர். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி முழுவதையும் சுற்றி பார்த்து மக்களின் குறைகளுடனும் கோரிக்கைகளுடனும் அந்த தொகுதியுடைய எம்பியான NSV சித்தனை நேரில் சந்தித்தோம். கேள்விகளுடன் அவரோடு நமது செய்தியாளர் தங்கமணி நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இப்ப நீங்க தொடர்ந்து 2 முறை திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக தொடர்ச்சியா வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்த 10 ஆண்டுகள்ல உங்களோட சாதனைகளா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க செய்த விஷயங்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரை செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன.
செய்திருக்கிற பணிகள் கொஞ்சம் செய்திருந்தாலும் கூட இன்னும் இந்த பகுதி மக்களுக்காக வேண்டி தொகுதியின் முன்னேற்றத்திற்காக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. சென்ற முறை கேந்திரிய வித்யாலயா இங்கே ஆரம்பித்தோம். ஏறத்தாழ 300-400 மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மக்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கும் வகையில, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில நீங்க என்ன விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க? குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன பண்ணிருக்கீங்க? வேலை வாய்ப்பை பொறுத்தளவில் நீங்கள் கேட்ட மிக சரியான கேள்வி. இது பிற்படுத்தப்பட்ட மாவட்டமாக இருந்தாலும் கூட இந்த பகுதியிலே நிறைய நூற்பாலைகள் இருக்கின்றன. அந்த நூற்பாலைகளை வேலை பார்க்கிற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. அதே போல தோல் பதனிடுகிற தொழிற்சாலை இங்கே திண்டுக்கல் என்று சொன்னாலே இருக்கிறது. கூட்டு தொழிற்சாலை இருக்கிறது. இவைகள் எல்லாம் வேலை வாய்ப்புக்கான இயக்கங்களாக, தொழிற்சாலைகளாக நீண்ட நாட்களாக இயங்கி வருகின்றன. அதே நேரத்தில் நம்முடைய இந்திய பேரரசு கொண்டு வந்த மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி புரோகிராம் 100 நாள் வேலை திட்டம் இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறப்பு துவங்கப்பட்டு அதன் மூலமாக சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருக்கிற மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், குறிப்பாக பெண்கள் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பில் மிக நல்ல பயன் அடைகிறார்கள். ஆனா திண்டுக்கல் பகுதி பொறுத்த வரையில பெயர் சொல்லும் வகையில ஒரு பெரிய தொழிற்சாலைகள் எதுவுமே இல்ல. ஆனா கடந்த 10 ஆண்டுகளா நீங்க இந்த தொகுதியோட எம்பியா இருந்திருக்கீங்க. புதிதாக ஏதாவது ஒரு தொழிற்சாலை மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குற வகையில தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு ஏதாவது நடவடிக்கை? இங்கே ஒட்டஞ்சத்திரத்தில் நிறைய காய்கறிகள், பழங்கள் வருகின்றன. அதனால கோல்டு ஸ்டோரேஜ் ஒன்று துவங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கிறது. கோல்டு ஸ்டோரேஜ் பொறுத்தளவில் யாரும் துவங்கலாம். தனிப்பட்ட அதிகாரிகள், தனிப்பட்டவர்கள் அதை அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். ஏனால் நிறைய மானியம் கொடுக்கிறது. அந்த வகையில துவங்குவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது முழுக்க தனியார் துறையில வந்தால் சிறப்பாக இருக்கும். பொதுத்துறை என்கிற முறையில போது பல பொதுத்துறையில இருக்கிற பல நிறுவனங்கள் இன்றைக்கு சரியாக இல்லாத காரணத்தினாலே தனியாருக்கு வாய்ப்பு கிடைக்கின்றன. அந்த முறையில வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்க காலகட்டத்தில் ரயில் திட்டங்கள்லாம் அந்த தொகுதியில் எந்த அளவுக்கு நிறைவேற்றம் பண்ணிருக்கீங்க? இந்த திண்டுக்கல்லில் இருந்து பழனி வரை செல்கின்ற மீட்டர் கேஜ் ரயில் பாதையை 260 கோடி ரூபாய் செலவிலே அகல ரயில் பாதையை ஆக்கணும். 260 கோடி ரூபாய் 62 கிலோமீட்டர் என்பது ஒரு சாதாரண தொகை கிடையாது. திண்டுக்கல்லில் இருந்து பழனிக்கு மீட்டர் கேஜ் ரயில் பாதை, பிராட் கேஜ் அகல ரயில் பாதை ஆக்கணும். அதனோட விளைவு என்ன இருக்குன்னு கேட்டா, பழனியிலிருந்து திண்டுக்கல் ரயில் பாதை, பழனியிலிருந்து திண்டுக்கல் மதுரை ரயில் பாதை, பழனியிலிருந்து திண்டுக்கல் வழியா சென்னை ரயில் பாதை துவக்கி இருக்கிறோம். வெகு விரைவிலேயே பழனியில இருந்து திருச்செந்தூருக்கு பேசஞ்சர் ரயில் இயக்கின்ற பணி சென்றுவிட்டது. ஆக ரயில் பிரச்சனையை பொறுத்தளவில் நம் மக நிறைவாக பெரிய சாதித்திருக்கிறோம் என்று கூட சொல்லக்கூடாது. நம்முடைய பணி நிறைய செய்திருக்கிறோம். மக்களின் தேவையை நன்றாக செய்திருக்கிறோம் என்று எனக்கு மனநிறைவு உண்டு. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, கோரிக்கைகள் என்னென்ன என்று பார்த்தோம். அந்த கோரிக்கைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் அந்த தொகுதியுடைய எம்பியான NSC சித்தன் என்ன சொல்கிறார் என்பதையும் பார்த்தோம். இப்பொழுது மதுரை அரங்கத்தில் இருக்கும் நம்முடைய விருந்தினரிடம் கேட்கலாம். இப்ப அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய பணி அப்படின்னு நீங்க எது நினைக்கிறீங்க? ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு புதிய அணுகுமுறையை எந்த கட்சியை சேர்ந்தவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தாலும் செய்யலாம். என்னவென்று சொன்னால், இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களையும் இந்த மக்களுக்காக அவர் அழைத்து பாராளுமன்றத்தில் என்னென்ன பிரச்சனைகள், தொகுதியினுடைய பிரச்சனைகளை வைத்து அங்கே முடிவெடுக்க முடியும் என்பதற்காக யோசிக்கலாம். இது முதல் யோசனை. இரண்டாவது, இந்த தொகுதியிலே எல்லா இடங்களிலும் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது என்று சொன்னால், இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் தனக்கு பாராளுமன்றத்தில் எடுத்து வைப்பதற்கான அல்லது மத்திய அரசில் இன்ஃபுளுன்ஸ் செய்வதற்கான வேலைகள் செய்வதற்கு முயற்சி செய்யலாம். 3, இந்த பகுதியிலே அதிகமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த 100 நாள் வேலையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மட்டுமே வாய்ப்பாக இருக்க முடியாது. அது ஒரு சாதாரணமான வாழ்க்கை. அது தொடர்ந்தும் அந்த திட்டம் இந்த நாட்டில் இருக்கவும் முடியாது. இந்த மக்கள் தொழில் திறன் பெற்றவர்களாக ஆக வேண்டும். இன்றைக்கு பொறியியல் கல்லூரி வந்திருக்கிறது, ஆனால் மருத்துவக் கல்லூரியோட வந்திருக்கிறது பல பகுதிகளிலே. ஆனால் இந்த பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி இருந்தாலும் கூட இவர்களுக்கு உதவக்கூடிய இடைநிலையில் தொழில்நுட்பம் தெரியக்கூடியவர்கள் வருவார்களே ஆனால் மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிறது. இந்த அடுத்த 5 ஆண்டு திட்டத்திலே 500 மில்லியன் தொழில்திறன் பெற்றவர்கள் இந்த தொழில்துறைக்கு மட்டும் வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்தியாவுக்கு மட்டும் இதை தயார் செய்வதற்கு நம் நாட்டில் நிறுவனங்கள் கிடையாது. ஆகையினாலே இந்த நடுத்தர இந்த தொழில்நுட்பத்தை வளர்ப்பதற்கான ஒரு முயற்சியை பாராளுமன்ற உறுப்பினர், வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் செய்வார்களே ஆனால் இந்த பகுதியில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் அவர் முதலில் செய்ய வேண்டும் என்று நான் பகுதிக்குள் வரக்கூடிய 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைத்து ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியை நோக்கி தொகுதியை இட்டு செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்முடைய 40க்கு 40 நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் சுவாரஸ்யமான ஒரு பகுதி இன்றைய தேர்தல் வியூகம் பகுதி.
இன்னைக்கு தேர்தல் யூகம் பகுதியில நாம பார்க்க போறது ஒரு சூரத்தி சொன்ன செய்தி. தமிழகத்தில் நீண்ட இழுபறிக்கு பிறகு ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணியில் இடம் பிடித்திருக்கக்கூடிய முற்போக்கு தலைவர் நாளை தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். அதற்காக அடிக்கப்பட்ட போஸ்டர் தான் தற்போது சர்ச்சையை விளைவித்திருக்கிறது. அந்த போஸ்டரில் அந்த கட்சியுடைய டும் சின்னமும் அது இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதான கட்சியுடைய பூச்சின்னமும் மட்டுமே இடம்பெற்றிருக்கின்றன. அந்த 2 சின்னங்கள் தான் அந்த போஸ்டர் இருக்கிறது. அந்த கூட்டணியில் இணைந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிற மற்ற கட்சிகள் பற்றிய சின்னங்கள் எதுவும் அது இல்லை. இது அந்த கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளிடையே லேசான சலசலப்பை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அந்த கூட்டணி அமைவதில் தொடர்ந்து இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த சூரட்டி மேலும் ஒரு சிக்கலை அதிகரித்திருக்கிறது என்பதுதான் இன்று நாம் பார்த்த தேர்தல் யூகம் பகுதி. இவை தவிர நமது 40க்கு 40 நிகழ்ச்சியில் மக்கள் மனசு என்ற பகுதியில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவருடைய கருத்துக்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒரு மெகா கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறோம். அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறோம். அப்படி நாம் முன்வைத்த முக்கியமான கேள்விகளில் முதல் கேள்வி, மத்திய அரசின் திட்டங்கள் திண்டுக்கல்லை சென்றடைந்திருக்கிறதா? இது தவிர மற்றொரு கேள்வியையும் அவர்களிடம் முன்வைத்தோம். அந்த 2வது கேள்வி, மத்திய அரசுக்கு திண்டுக்கல் மக்கள் அளித்துள்ள மதிப்பெண் என்ன? நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியான மக்கள் மனசு பகுதிக்கு வந்திருக்கிறோம். மக்கள் மனதில் எந்த கட்சிக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது, எந்த கட்சியின் செல்வாக்கு சரிந்திருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் சுமார் 20,000 மக்களை நேரில் சந்தித்து ஒரு மெகா சர்வேவை தந்தி டிவி கிறிஸ்டின்ஃபோ நிறுவனத்தோடு இணைந்து நடத்தியிருக்கிறது. அந்த மெகா சர்வேயின் முடிவுகளைத்தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் சில முக்கியமான கேள்விகளை முன்வைத்தோம். அப்படி நாம் முன்வைத்த முதல் கேள்வி, தற்போதைய மத்திய அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா? இதற்கு 44% மக்கள் ஆம் நிறைவேற்றியது என்று சொல்லியிருக்கிறார்கள். 56% மக்கள் இல்லை, தன்னுடைய வாக்கை இந்த அரசு காப்பாற்றவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். 2வதாக இவர்களிடம் நான் முன்வைத்த கேள்வி, இந்த அரசுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பளிப்பீர்களா? இந்த கேள்வி கேட்டதற்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் 40% பேர் ஆம் வாய்ப்பளிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பான்மையாக 60% மக்கள் இல்லை, இந்த அரசுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த அரசுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதா, இந்த அரசுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுப்பீர்களா என்று கேட்டோம். அந்த பகுதி மக்கள் வாய்ப்பு கொடுக்க போவதில்லை என்பதுதான் பெரும்பான்மையோட கருத்தாக இருக்கிறது. இது பற்றி நம்முடைய மதுரை அரங்கத்தில் காத்திருக்கக்கூடிய விருந்தினரும் பேசலாம். இந்த அரசு மீது உங்களுக்கு திருப்தி இருக்கிறதா, அவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்களா, மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது உங்கள் தொகுதி மக்கள், பெரும்பான்மையான மக்கள் இல்லை, திருப்தி இல்லை, வாய்ப்பளிக்க போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த திருப்தியின்மைக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முதல்ல நான் ஒரு கேள்வி எது வைக்கணும். ஏன்னா நான் அரசியல் விஞ்ஞான துறையினுடைய பேராசிரியராக இருக்கின்ற காரணத்தினால் வந்த ரிசல்ட்டை மட்டும் நான் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு முறைமையியல் இருக்கு. இந்த முறைமையியல்ல இந்த கேள்விகள், வைக்கப்பட்ட கேள்விகள் எல்லா தரப்பு மக்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறதா, அது ஆண் பெண், அந்த பெண்களிலே பல்வேறு விதமான வித்தியாசங்களுடைய பெண்கள் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறுக்கிட்டு மன்னிக்கணும், இந்த கருத்து கணிப்பு விஞ்ஞான முறைப்படி அனைத்து மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி அனைத்து தொழில் சார்ந்த மக்கள், ஆண்கள் பெண்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், வயதானவர்கள், இப்படி அனைத்து தரப்பினரும் பிரதிநிதித்துவப்படுத்தி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு தான். நீங்கள் கேட்ட கேள்விகளை மனதில் கொண்டே இந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறோம். சொல்லுங்க. நீங்க சொன்னதை போல அனைத்து மக்களையும் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்துதான் இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் தலைமுறை வாக்காளர்கள், பெண்கள், சொந்த தொழில் செய்வதை அனைவரையும் எடுத்திருக்கிறோம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அரசு மீது திருப்தி இருக்கிறதா என்று கேட்டதற்கு பெரும்பான்மையானோர் திருப்தி இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள், மீண்டும் வாய்ப்பளிக்க போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த திருப்தியின்மைக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? 10 ஆண்டு காலமாக ஒரே ஆட்சி இருக்கிறது, மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைத்திருக்கலாம். அது மட்டுமல்ல, அது க்ளோஸாவே இருக்கு. ரொம்ப ஒரு வேரியேஷன்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகமா இல்ல, இந்த வித்தியாசம் என்பது ரொம்ப அதிகமா இல்ல. 10 ஆண்டு காலம் இந்த அரசாங்கம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த அரசாங்கத்தின் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கின்ற காரணத்தினால், அரசாங்கத்தில் இருந்த காரணத்தினால அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மனநிலை மக்களுக்கு வர்றது இயல்பு. மாற்ற வேண்டும் என்று விரும்புவது மக்களுடைய இயல்பு. இன்னும் நிறைய கேள்விகளை அந்த மக்களிடம் கேட்டிருக்கிறோம். உங்கள் பகுதி மக்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பார்த்துவிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த மக்களிடம் மேலும் சில கேள்விகளை முன்வைத்திருக்கோம். வாக்குச்சாவடிக்கு போகும்போது எப்படி வாக்களிப்பீர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக சில கேள்விகளை கேட்டோம். அப்படி நாம முன்வைத்த ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது எப்படி வாக்களிப்பீர்கள்?
உங்கள் வாக்கை தேசிய கட்சிக்கு அளிப்பீர்களா அல்லது மாநில கட்சிக்கு அளிப்பீர்களா என்று கேட்டோம். இதற்கு 47% மக்கள் மாநில கட்சிக்கு வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 55% மக்கள் தேசிய கட்சிக்கு வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்களிடம் மற்றொரு துணை கேள்வி கேட்கப்பட்டது. ஒருவேளை உங்களுடைய தேர்வு தேசிய கட்சியாக இருந்தால் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டோம். அப்படி கேட்டதற்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் 53% மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். 47% மக்கள் காங்கிரசுக்கு வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட சரிபாதியாக தான் இருக்கிறது. மாநில கட்சி என்று சொன்னவர்களிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தோம். நீங்கள் மாநில கட்சிக்கு வாக்களிப்பவராக இருந்தால் யாருக்கு வாக்களிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டோம். அதற்கு 71% மக்கள், பெரும்பான்மையாக 71% மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க போவதாகவும் 17% மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க போவதாகவும் 12% மக்கள் தேமுதிக, மதிமுக, பாமக, பாஜக இணைந்திருக்கக்கூடிய பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ பெரும்பான்மையாரோட தேர்வு அதிமுகவாக இருக்கிறது. மாநில கட்சியாக இருக்கும் பொழுது, தேசிய கட்சியாக இருக்கும் பொழுது அது சரி விகிதமாகத்தான் இருக்கிறது. இது பற்றி நம்ம விருந்தினர் என்ன சொல்றாரு என்று கேட்கலாம். இப்போ இந்த யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள்? தேசிய கட்சியா மாநில கட்சியா? தேசிய கட்சியாக இருந்தால் யாருக்கு, மாநில கட்சியாக இருந்தால் யாருக்கு என்று கேட்கும் பொழுது தேசிய கட்சியில் சரிசமமாகத்தான் இருக்கிறது. மாநில கட்சியை பொறுத்தவரை 71% பேருடைய ஆதரவு அதிமுகவுக்கு இருக்கிறது. இந்த கணக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா முன்னாடி இந்த தேசம் அப்படின்னு பாக்குற பொழுது எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயே கூட தேசிய கட்சிக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. எம்ஜிஆர் சொன்னதை மறுத்து போட்டிருக்கிறாங்க. அவருக்கு ஒரு இமேஜ் இருந்த காலத்திலோட அப்படி நடந்திருக்கிறது. அதனால இந்த தேசிய கட்சிக்கு போடுறேங்கிறது ஒரு பெரிய ஒன்னும் பிரமிப்பு இல்ல, ஒரு மாற்றம் கிடையாது. அதே சமயத்துல நான் ஒரு மாநில கட்சிக்கு போடுறேன் அப்படின்னு சொல்ற பொழுது நான் அதிமுகவுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு முரண்பாடு உள்ள இருக்கு. இது இந்த மக்களுடைய மனோபாவம் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குன்னு தெரியுது. அப்ப தெளிவா ஒரு தேசத்தினுடைய அரசாங்கம் கட்டமைக்கப்படுகிறது என்று சொல்கிற பொழுது அப்ப தெளிவா இருக்கணும். அந்த பார்வை என்பது, அந்த இமேஜ் அதை யார் மேல வைத்து கட்டமைக்கப்படுகிறது என்பதுக்கு தெளிவா இருக்கணும். ஆனா இந்த பதில இந்த பதில நான் ஒரு முரண்பட்ட பதிலாகவே நான் பார்க்கிறேன். மாநில கட்சி என்று வருகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 71%, அது தேசிய கட்சியாக வருகிற பொழுது அந்த க்ளோஸா காங்கிரஸா அல்லது பிஜேபிங்கிறது கொஞ்சம் பிஜேபிக்கு அதிகமா இருக்கிறது மாதிரி சொல்றதுக்கு பாருங்க. இது நிச்சயமாக அந்த மாதிரி இருக்க முடியாது. தெளிவான பார்வை இருக்குமே ஆனால் அந்த நீங்க நம்ம ரெஸ்பாண்டன்ட்டுக்கு தெளிவான பார்வை இருக்குமே ஆனால் ஒரே பதில சொல்லி இருக்கணும். அங்கே நிச்சயமாக மாற்றி சொல்லி இருக்க முடியாது. இது தேசிய கட்சிக்கு தொடர்ந்து பிரதமர் வேட்பாளர் தேர்வு உங்களுடைய விருப்பம் என்ன என்பதையும் அந்த மக்களிடம் கேட்டிருக்கிறோம். அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். இது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் பிரதமர் யார் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்வியை நாம் மக்களிடம் முன்வைத்தோம். இதற்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். அவர்களிடம் யார் பிரதமராக வர வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டோம். இதற்கு 47% மக்கள் நரேந்திர மோடி தான் வர வேண்டும் என விரும்புகிறார்கள். 36% மக்களுடைய விருப்பம் ராகுல் காந்தியாகவும், 16% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். 3% மக்கள் மற்றவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் முன்வைத்த மற்றொரு முக்கியமான கேள்வி, தற்போதைய சிக்கல்களில் இருந்து இந்தியாவை மீட்டெடுக்கும் திறமை, வல்லமை யாருக்கு அதிகம் இருப்பதாக நினைக்கிறீர்கள் என்று கேட்டோம். இதற்கும் நரேந்திர மோடிக்கு தான் அந்த வல்லமை அதிகம் இருப்பதாக பெரும்பான்மையான மக்கள், அதாவது 46% மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். 35% மக்கள் ராகுல் காந்தியை அந்த திறமை படைத்தவராக பார்க்கிறார்கள். 15% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அந்த திறமை இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். 4% மக்கள் மற்றவர்களுக்கு அந்த திறமை இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மற்றொரு முக்கியமான கேள்வி, திண்டுக்கல் மக்களிடம் நாம் முன்வைத்த மற்றொரு முக்கியமான கேள்வி, ஆம் ஆத்மி அண்மையில் டெல்லியில் ஆட்சியை பிடித்து ராஜினாமா செய்த ஆம் ஆத்மி கட்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டோம். இதற்கு பெரும்பான்மையாக 62% மக்கள் ஆம் தெரியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 38% மக்களுக்கு அந்த கட்சி பற்றி தெரியவில்லை. தெரிந்தவர்களிடம் மற்றொரு துணை கேள்வியை முன்வைத்தோம். அந்த கேள்வி, உங்களுக்கு அந்த கட்சியை தெரியும் என்றால் அந்த கட்சிக்கு வரும் தேர்தலில் வாக்களிப்பீர்களா என்று கேட்டோம். அதற்கு 32% மக்கள் மட்டும்தான் ஆம் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 60%க்கும் அதிகமானோருக்கு அந்த கட்சி தெரிந்திருக்கிறது. ஆனால் அதில் பாதி பேர், 32% பேர் தான் வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். 68% பேர் இல்லை வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இறுதியாக திண்டுக்கல் மக்களிடம் நாம் முன்வைத்த முக்கியமான நிறைவு கேள்வி, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அடுத்த பிரதமராக வர முடியும் என நீங்கள் நினைக்கிறீர்களா? இதற்கு 21% மக்கள் ஆம் வர முடியும், வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். 32% மக்கள் வரலாம், வராமல் போகலாம், வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். 40% மக்கள் இல்லை, வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது மக்களுடைய மனநிலையை அறிந்து கொள்வதற்காக சில முக்கியமான கேள்விகளை கேட்டு அவர்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்தோம். இப்ப நாம் முன்வைத்த முக்கியமான 10 கேள்விகள் இதுதான். இப்போ திரு பழனிதுரை அவர்களிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ யார் பிரதமராக வர வேண்டும் என்று கேட்டபோது உங்கள் பகுதி மக்கள்
நரேந்திர மோடிக்கு அதிக ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக தமிழக முதலமைச்சருக்கும் கணிசமான ஆதரவு காணப்படுகிறது. இந்த கருத்து கணிப்பு, இந்த பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? சுருக்கமா உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. 71% அதிமுகவுக்கு வந்து வாக்களிப்பதாக சொல்லுகிறார். பிராந்திய கட்சிக்கு நாங்க அதாவது வாக்களிப்போம் சொன்னா அதிமுகவுக்குன்னு சொல்றாங்க. ஆனா பிரதமர் வேட்பாளர் என்று வருகின்ற பொழுது நரேந்திர மோடி என்று சொல்கிறார். இது ஒரு குழப்பமான ஒரு பதிலாகத்தான் நான் பார்க்கிறேன். அடுத்து வந்து அந்த ஆம் ஆத்மி பற்றிய பார்க்கிற பொழுது எனக்கு அந்த பார்ட்டியை தெரியும் சொல்றது கரெக்ட். ஆனா அதுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த பார்ட்டி இன்னும் மக்கள்கிட்ட நெருங்கல. அதனால அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல இந்த நாட்டினுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை நரேந்திர மோடிக்கு இருக்கா, அல்ல ஜெயலலிதாவுக்கு இருக்கா, அல்லது வந்து ராகுல் காந்திக்கு இருக்கிறா அப்படின்னு சொல்லும் பொழுது மிக குறைவானவர்களே ஜெயலலிதாவுக்கு இருக்குன்னு சொல்றது வந்து என்னால ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய மக்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர், இவருடைய ஆட்சியை பற்றி நம்மளுடைய மக்களுக்கு தெரியும். ஆகையினால இது ஒரு முரண்பட்ட ஒரு கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா கலவையான மக்களுடைய பார்வைகளைத்தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியுடைய பிரச்சனைகளை பார்த்தோம். அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் சில மாற்று யோசிங்கள் படி நிறைய வித்தியாசமான தீர்வுகளை முன் வச்சீங்க. இந்த தீர்வுகள் நிச்சயமாக ஆரோக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டிய தீர்வுகள். எங்களுடைய மதுரை அரங்கத்திற்கு வந்து இவ்வளவு நேரம் உங்கள் கருத்துக்களை பொறுமையாகவும் அருமையாகவும் பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நேயர்களே, திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் பிரச்சனைகள், கோரிக்கைகள் என்ன என்பதை விரிவாக பார்த்தோம். நாளை மற்றொரு நாடாளுமன்ற தொகுதியோடு சந்திப்போம். வணக்கம்.